ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து இந்த கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கிற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அடியேனின் நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்தவங்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாமா? இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்த பகவத்கீதை தொடர்ந்து கதையாக கூறிக்கொண்டிருக்கும் பதிவானது பதிவேற்றம் செய்யப்படும். ஆகவே சனிக்கிழமை தோறும் வருகின்ற இந்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர வேண்டும். நடுவில் பதிவேற்றம் செய்யப்படும் விஷயங்கள் எல்லாம் பகவத்கீதை பற்றியதாகவோ அல்லது வேறு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவோ இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் முதல் 15 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 16வது ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆத்மா எப்படிப்பட்டவன், ஆத்மாவை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது 16வது ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். இல்லாததற்கு இருப்பது என்பது இல்லை, மேலும் உண்மையாக இருப்பதற்கு இல்லாமை என்பதும் இல்லை என்று கூறுகிறார். இப்பொழுது நமக்கு முன்னே வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று கிடையாது. அவர்களுடைய உடல் மட்டும்தான் அழிந்திருக்கிறது. அவர்கள் மற்ற பிறவி எடுத்திருப்பார்கள் இல்ல அல்லவா? ஆகவேதான் அப்படி கூறுகிறார். இல்லாதவர்களுக்கு இருப்பது என்பது கிடையாது. அதே போல இருப்பதற்கு இப்பொழுது நாம் உயிருடன் இருப்பவர்கள் எப்பொழுதுமே இருப்பார்களா என்றால் கிடையாது. அவர்களும் இந்த உடலை விடுத்து மறு உடலை ஏற்கத்தான் செய்வார்கள். ஆகவே இல்லாமை என்பது இல்லை என்று கூறுகிறார். இந்த இரண்டின் தத்துவமும் தத்துவ ஞானிகளால் கண்டறியப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். அதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகிறார், அழிவற்றதுதான் என்று அதை அறிந்து கொள். எதை ஆத்மாவை, ஒரு மனிதனுடைய ஜீவாத்மா அழிவற்றது என்பதை தெரிந்து கொள் அர்ஜுனா என்று கூறுகிறார். எதனால் காணப்படும் பொருட்கள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ என்று கூறுகிறார். அந்த அழிவற்றதற்கு அழிவை உண்டாக்குவதற்கு எவரும் ஆற்றல் பெற்றவர் அல்லர் என்று கூறுகிறார். எதனால் இந்த உலகத்தில் காணப்படும் பொருட்கள் எல்லா பொருட்களும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ என்று கூறுகிறார். ஏனென்றால் ஜடப்பொருட்கள் இந்த ஒரு மனிதனுக்கு உள் இருக்கக்கூடிய ஜீவாத்மா மட்டும் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் இறைவனுடைய அருளால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜடப்பொருட்கள் அனைத்திலும் சேதனனான பரமாத்ம தத்துவத்தால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். அதனால தான் பகவான் என்ன தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பது சாதாரணமாக நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளும்படி நாம் கூறலாம். சிறு துரும்பும் கூட பகவானுடைய இச்சையின் படிதான் அசைகிறது. இப்படி எல்லா இடத்திலும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் என்று கூறுகிறார். அழிவற்ற விளக்க முடியாத நித்தியமான ஜீவாத்மாவினுடைய இந்த அனைத்து உடல்களும் அழியக்கூடியவைகளாக கூறப்படுகின்றன என்று கூறுகிறார். ஜீவாத்மா தங்கிக் கொண்டிருக்கும் உடல் அனைத்துமே கண்டிப்பாக அழிந்துவிடும். மரணம் என்பது கண்டிப்பாக உண்டு என்பதை நீ புரிந்து கொள் அர்ஜுனா என்று கூறுகிறார். ஆகவே பரதகுலத்தில் தோன்றியவனே அர்ஜுனா, நீ போர் புரிவாயாக என்று கூறுகிறார். ஏனென்றால் இந்த மேனிதான் கொல்லப்படும், ஜீவாத்மா கொல்லப்படாது. ஆகவே இதை நீ கருத்தில் கொள்ளாது நீ போர் புரிய வேண்டும் என்று கூறுகிறார். எவன் இந்த ஆத்மாவை கொல்பவனாக நினைக்கிறானோ மற்றும் எவன் இந்த ஆத்மாவை கொல்லப்பட்டவனாக நினைக்கிறானோ என்று கூறுகிறார். ஆத்மாவை நான் கொன்றுவிட்டேன் என்று நினைப்பது கூட தவறுதான். அது மட்டுமல்லாமல் ஆத்மா கொல்லப்பட்டவனாக நினைக்கிறானோ அதுவும் தவறுதான் என்று கூறுகிறார். இது 19வது ஸ்லோகம்.
இந்த இருவருமே அறியாதவர்கள், இது ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்கள் என்பதை புரிந்துகொள் என்று கூறுகிறார். ஏனெனில் இந்த ஆத்மா உண்மையில் யாரையும் கொள்வது இல்லை, ஆத்மா கொள்வது இல்லை என்று கூறுகிறார். உடல்தான் கொள்கிறது, அந்த பாவ புண்ணியங்கள் உடலைத்தான் சேரும். அதனால் தான் அந்த உடல் மறுபிறவி எடுத்து அந்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறது என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் ஜீவாத்மாவாக இருந்து அந்த உடலை தன்னுடைய அங்கமாக நினைத்து அந்த பாவ புண்ணியங்களை ஒரு மனிதன் ஏற்கும் பொழுதுதான் அந்த புண்ணியங்கள் பாவ புண்ணியங்கள் அவனுடன் ஒட்டி மறுஜன்மத்தில் தலையாக தலைக்கிறது. அப்படி அது அவன் துறந்து விடும் பொழுது அவனுக்கு முக்தி கிடைக்கிறது. இதை அடியேன் சுருக்கமாக கூறியிருக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வரும்பொழுது விரிவாக கூறும்பொழுது இன்னும் உங்களுக்கு நன்றாக புரியும். சரிங்களா? ஆகவே ஆத்மாவானது யாராலும் கொல்லப்படுவது இல்லை என்று கூறுகிறார். இந்த ஆத்மா ஒருபொழுதும் பிறப்பது இல்லை என்று கூறுகிறார். ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, அன்று இறப்பதும் இல்லை. மீண்டும் மீண்டும் ஆத்மாவை பற்றி தான் தொடர்ந்து கூறி வருகிறார். அதுபோல முன் உண்டாகி, இது 20வது ஸ்லோகங்க. முன் உண்டாகி அவ்வாறே பிறகு ஏற்படக்கூடியது இல்லை என்பதும் இல்லை என்று கூறுகிறார். முன் உண்டாகி பிறகு ஏற்படக்கூடியது என்றால் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் இந்த உலகமானது சிருஷ்டி செய்யப்படும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாமே புதியதாக படைக்கப்படுகிறது. அப்படி படைக்கப்படும் பொழுது இந்த ஆத்மா உண்டாகி அதன் பிறகு இந்த சிருஷ்டி எல்லாம் மொத்தமாக அழியும் பொழுது, பிரளயம் ஏற்பட்டு அழியும் பொழுது அழிந்துவிட்டு பிறகு மீண்டும் இந்த சிருஷ்டி தொடங்கும் பொழுது மீண்டும் உண்டாக்கப்படுமா என்றால் அப்படியும் கிடையாது என்று கூறுகிறார். ஏனென்றால் இந்த ஆத்மாவிற்கு எப்பொழுதுமே பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, நித்தியமானவன் என்று தொடர்ந்து பகவான் கூறிக்கொண்டே வருகிறார். ஏனெனில் இந்த ஆத்மாவானவன் பிறப்பு என்பதை அற்றவன் என்று கூறுகிறார், நித்தியமானவன் என்று கூறுகிறார், எந்த காலத்திலும் உள்ளவன் என்று கூறுகிறார். என்ன பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகமே அழிந்து போனாலும் ஆத்மா என்பவன் கண்டிப்பாக ஜீவாத்மாவானவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய ஒரு அங்கமாக எப்பொழுதும் நித்தியமாக இருந்து கொண்டே இருக்கிறது ஜீவாத்மா என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் மிகவும் பழமையானவன் என்று கூறுகிறார். அந்த ஜீவாத்மாவை பற்றி விரிவாக எப்படியெல்லாம் கூறினால் அர்ஜுனனுக்கு விளங்குமோ, நம் எல்லோருக்கும் விளங்குமோ, அதை தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகிறார். பழமையானவன் என்று கூறுகிறார். உடல் கொல்லப்படும் பொழுதும் இந்த ஆத்மா கொல்லப்படுவது கிடையாது என்று கூறுகிறார். இந்த உடலானது முழுவதும் கொல்லப்பட்டு அழிந்து போனாலும் ஆத்மாவாவே நாம் கொல்ல முடியாது என்று தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகிறார். பிரகிருதியின் மைந்தனே என்று கூறுகிறார். பிரகிருத்தினால் குந்தியினுடைய மைந்தனே என்று கூறுகிறார். அர்ஜுனா, எந்த மனிதன் இந்த ஆத்மாவை அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பு அற்றவன், மாறுதல் அற்றவன் என்று அறிகிறானோ என்று கூறுகிறார். யார் இந்த ஆத்மா எப்பொழுதும் நிரந்தரமானவன், பிறப்பு இல்லாதவன் என்று அறிகிறார்களோ அவன் எவ்வாறு யாரை கொல்ல செய்கிறான், எப்படி யாரை கொள்கிறான், அப்படி நினைக்கும் பொழுது எப்படி ஒரு ஆத்மாவை கொள்கிறேன் என்று நினைக்க முடியும் என்று கேட்கிறார். எப்படி யாரை கொள்கிறான், அந்த ஆத்மா யாரை எப்படி கொள்கிறான் என்று கேட்கிறான். இப்பொழுது 22வது ஸ்லோகம். அப்படி மனிதன் நைந்து போன பழைய துணிகளை நீத்துவிட்டு வேறு புதிய துணிகளை எடுத்துக்கொள்கிறானோ. இப்பொழுது ஒரு மனிதன் ஒரு துணி ரொம்ப பழசா கிளியிற மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு வேற துணி வாங்கிக்கிறாங்க இல்லையா? அவ்வாறே இந்த ஜீவாத்மா நைந்து போன பழைய உடல்களை நீத்துவிட்டு இனிமேல் இந்த வாழ முடியாது என்கின்ற மாதிரி முதுமை ஏற்பட்டு நைந்து போன பழைய உடலை இந்த ஜீவாத்மாவானது நீத்துவிட்டு புதிய உடல்களை அடைகிறது என்று பகவான் கூறுகிறார். 22வது ஸ்லோகங்க. 23வது ஸ்லோகம். இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை. இந்த ஆத்மாவை
ஒரு அருவா அடுத்து ஒரே விட்டு ரெண்டா பிரிச்சிடலாம்னா முடியாதுங்க. இவன் வந்து இந்த ஆத்மாவை வந்து நெருப்பினை வைத்து எரித்து விட முடியுமா என்றால் அதுவும் முடியாது என்று கூறுகிறார். இவனை தண்ணீரில் நனைப்பதில்லை, தண்ணீர் நனைப்பதில்லை என்று கூறுகிறார். இது ஈரம் பட்டு ஆத்மா நனைஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. மேலும் வந்து இந்த காற்று வந்து உலர வைத்து விடுமா, நல்லா துவைச்சு போட்டு காய வச்சிருவோமா ஆத்மாவை, கண்டிப்பா முடியாது என்று கூறுகிறார். இந்த ஆத்மா வெட்டுப்பட முடியாதவன், எரிக்க முடியாதவன், நனைக்கப்பட முடியாதவன், மேலும் சந்தேகமின்றி உலர்த்தப்பட முடியாதவன் மற்றும் இந்த ஆத்மா நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், இயக்கமற்றவன் என்று தெளிவாக கூறுகிறார். இயக்கமற்றவன் ஆத்மாவினால் இயங்க முடியாது. ஒரு ஆத்மா உடலை கொண்டுதான் இயங்குகிறது. ஆகவே வந்து ஆத்மா மட்டும் தனியாக இயங்கவே முடியாது. ஆத்மா இயங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு உடலானது தேவைப்படுகிறது. ஆகவே இயக்கம் அற்றவன் என்று கூறுகிறார். ஸ்திரமாக இருப்பவன் என்று கூறுகிறார். எப்பொழுதுமே ஸ்திரமாக நிரந்தரமாக இருப்பவன் என்று கூறுகிறார். சாஸ்வதமானவன், அதே போலதான் சாஸ்வதமான் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பவன் என்று கூறுகிறார். இந்த ஆத்மா புலன்களுக்கு புலப்படாதவன் என்று கூறுகிறார். இந்த ஆத்மாவை வந்து கண்களால் நம்ம பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. மனதால் சிந்திக்க முடியாதவன் என்று கூறார். மனதால் சிந்தித்து உணர முடியுமா? இப்பொழுது வந்து நாம் காற்றடிக்கிறது, காற்றை வந்து நாம் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் வந்து மனதால் சிந்தித்து தொடு உணர்ச்சியை கொண்டு நம்மால் வந்து காற்று அடிப்பதை உணர முடியும். ஆனால் வந்து ஆத்மாவை அப்படி கூட உணர முடியாது என்று கூறுகிறார். மேலும் மாறுதல் இல்லாதவன் என்று குறிப்பிடப்படுகிறது என்று கூறுகிறார். மாறுதல்கள் அற்றவன் ஆத்மா. ஆகையால் அர்ஜுனா, இந்த ஆத்மாவை மேலே கூறியவாறு அறிந்து கொண்டு நீ வருத்தப்படுவது உசிதம் அல்ல என்று கூறார். நீ வந்து இந்த ஆத்மாவை கொண்டு விடுவேன் என்றெல்லாம் நினைப்பது நினைப்பது வந்து உசிதம் அல்ல என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இத்துடன் வந்து 22வது அத்தியாயம் 25 ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை நாம் கதையாக பார்த்தோம். அதற்கு பிறகு 26வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்பதை அதற்கு பிறகு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.